இந்த வீடியோல மண்டே நைட் ராவோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறவங்க எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் நம்மளோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, சேனலோட பயோலயும் லிங்க் இருக்கு. ஆரம்பிக்கலாமா? செத்ராலன்ஸ்க்கு பதிலா பாலேமன் வந்து ஜே ஊசோ கிட்ட WWE சாம்பியன்ஷிப் டைட்டிலுக்கு சேலஞ்ச் பண்ணிருப்பாரு. அதுக்கு ஜே ஊசோ உடனே சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிருப்பாரு. அதுவும் மண்டே நைட் ரா மெயின் ஈவென்ட்ல செத்ராலன்ஸ் vs ஜே ஊசோ ஃபார் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷன்ல முடிஞ்சிருக்கும். ஜே ஊசோ ரெசில்மேனியால டைட்டில் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் டைட்டில் டிஃபெண்ட் மேட்ச் இது. அதுவும் இந்த டைட்டிலோட ஃபர்ஸ்ட் ஓனர் கிட்டயே செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ். என்னதான் மேட்சோட ஸ்டார்டிங் ஸ்லோவா இருந்தாலும் மேட்ச் பயங்கரமா இருந்துச்சு. ஜே ஊசோ ஸ்பியர் போட ட்ரை பண்ணிருப்பாரு அண்ட் செத் ராலன்ஸ் செமையான பெடிகிரி போட்டிருப்பாரு. பட் ஆனா 2 கவுண்ட் தான் போச்சு. சாமி ஜெயின் வந்து பிரான் பிரேக்கரை அட்டாக் பண்ணிருப்பாரு. ஜே ஊசோ ரிங்ல சூப்பர் கிக், ஸ்பியர் அண்ட் ஊசோ ஸ்பிளாஷ் போட்டும் செத் ராலன்ஸ் கிக் அவுட் பண்ணிருப்பாரு. பாலேமன் ரெஃபரியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பாரு. பிரான் பிரேக்கர் ரிங்குக்கு வெளியே ஜே ஊசோக்கு ஸ்பியர் போட்டு செத் ராலன்ஸ் ஸ்டாம்ப் போட்ட உடனே யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல சிஎம் பங்க் வந்திருப்பாரு. அதுவும் ஸ்டீல் சேரோட வந்து 2 பேரையும் அட்டாக் பண்ணிருப்பாரு. சோ இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷன்ல முடிஞ்சது. கடைசியா ரா முடிஞ்ச பிறகு லோகன் பால் ஜே ஊசோவை அட்டாக் பண்ணிருப்பாரு. ஆனா இவங்க 2 பேருக்கும் இன்னும் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணல. அண்ட் நம்ம பிளாக் லாஷோட பிரெடிக்ஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பென்டா ஜேடி மெக்டானோவை டிஃபீட் பண்ணிருப்பாரு. ஃபின் பேலர் அண்ட் கார்லிட்டோ 2 பேரோட இன்டர்ஃபியரன்ஸ் இருந்திருக்கும் மேட்ச்ல. அதை கண்டுபிடிச்ச ரெஃபரி 2 பேரையும் வெளியே போக சொல்லிருப்பாரு. அந்த நேரத்துல சர்ப்ரைஸா சாட் கேபிள் வந்து பென்டாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. பட் ஆனா பென்டா மெக்டானாக்கு மெக்சிகன் டிரைவர் போட்டு மேட்சை வின் பண்ணிருப்பாரு. ஷேமஸ் சர்ப்ரைஸ் ரிட்டர்னா வந்து ஆஸ்டின் தியரிக்கு பிராக் கிக் போட்டு மேட்சை வின் பண்ணிருப்பாரு. வெல்கம் பேக் ஷேமஸ். ரூசேவ் 5 இயர்ஸ் கழிச்சு WWE ரிங்ல ஃபைட் பண்றாரு. அதுவும் ஓட்டிஸுக்கு அகைன்ஸ்டா லாக் போட்டு சப்மிஷன்ல மேட்சை வின் பண்றாரு. ரூசேவ் மேட்ச் முடிஞ்ச பிறகு டோசாவையும் அட்டாக் பண்ணிருப்பாரு. ரூசேவின் அக்ரெஷன் மோட் அன்ஸ்டாப்பபிள். அப்புறம் பேட் மேக்கேஃபிக்கும் தி ரிங் ஜெனரல் குந்தருக்கும் ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கும். அண்ட் இதுதான் நான் கவர் பண்ண டாபிக்ஸ் மண்டே நைட் ரால. நான் வேற எதனா மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அண்ட் முக்கியமா எல்லாருமே மைண்டையும் ஹெல்த்தையும் நல்லா பாத்துக்கோங்க. பை.